வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ பௌம பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூமிகாரகன் பூமாதேவியோட புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்கரமாயிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுன ராசிக்கு போனார். இப்போ பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இப்போ செவ்வாயோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரகாரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம். பூமாதேவியோட புதல்வன் செவ்வாயோட அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மன நிலம் சொந்த வீடு இது எல்லாமே அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லையா, பலமடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் பலமடைகிறதால உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லாருக்கும் செவ்வாயோட பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது செவ்வாய் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். உங்களோட ராசி அதிபதி குருவுக்கு நெருங்கிய நட்பு கிரகம் செவ்வாய். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம், ஒரு அற்புதமான யோகாதிபதி அப்படின்னே அவரை சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய், தன பாக்கியாதிபதி அப்படிங்கிறவர். இவ்வளவு அம்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம், உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகம், அங்காரகன் பூமிகாரகன். இப்படிப்பட்ட செவ்வாய் பலமிழந்து போனார் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி தான். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியில் விரய சனியோட ஆதிக்கத்தில் இருந்தீங்க. 2024 டிசம்பர் மாதத்தில் செவ்வாயும் வக்கரமாகி பலமிழந்து போயிட்டார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது கடகராசியில் வக்கரகதி அடைஞ்சி இப்போ பின்னோக்கி போய் மிதுன ராசியில் இருக்கார். மிதுன ராசியில் மாசி மாதம் பலமடைய போகிறார். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த வக்கர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேருந்து வக்கரமாகி எங்கே வந்தாருங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரமானார். பூர்வீக சொத்தால் ஏதாவது பாதிப்பு வந்திருக்கும். பூர்வீக சொத்தை இழந்திருக்கலாம். சில பேர் பூர்வீக சொத்தை விற்றுருக்கலாம். இல்லை பூர்வீக சொத்து தொடர்பாக ஏதாவது வழக்கு இருக்கும், பிரிச்சிக்க முடியாது. ஒரு கடை கட்டி வச்சுருந்தீங்கன்னா வாடகைக்கு ஆள் வரதை, இல்லைனா வரி பிரச்சனை, லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது வரும். இல்லை ஒரு மின்சார பிரச்சனை, கரண்ட்டு தரமாட்டேன் போக மாட்டேன்னு ஏதாவது பஞ்சாயத்து வரும். அப்படியே வீடு கட்டி வாடகைக்கே வச்சுருந்தாலும் யாரும் வந்திருக்க மாட்டான். வந்தவன் வாடகை ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டான். இல்லை எவனாவது ஒருத்தன் நான் வீட்டை காலி பண்ண மாட்டேன், கடையை காலி பண்ண மாட்டேன்னு கேஸு போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி நம்மளோட சொத்தாலேயே நமக்கு பிரச்சனை. அடை போட ஏண்டாலே ஏதோ சொத்து பத்து இல்லாத கூட நிம்மதியாக இருக்கான். அவன் சொத்தை வச்சுக்கிட்டு இதை காப்பாற்ற நாங்கள் படுற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். அதுமாரி பார்த்திங்கன்னா அப்படியே பின்னோக்கி சுகஸ்தானத்துலேயும் அவர் வக்கரத்தில் பயணம் பண்ணார் இல்லையா. தாயாருக்கும் மகனுக்கும் ஆகவே ஆகாது, தாயாருக்கும் மகளுக்கும் ஆகவே ஆகாது. குடும்பம் இப்படி சண்டை தான். ஒரு 10 நிமிஷம் மனம் விட்டு பேசுவோன்னு போய் பேசினா கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லபடியாக போகும். அடுத்த 8 நிமிஷமும் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் 6 மாதத்துக்கு பேசியாமல் கிடக்க வேண்டியது தான். இப்படி தான் போயிருக்கோம். அதுமாரி அப்பாவே பார்த்து நமக்கு ஏதாவது 10 ரூபா செய்யணும், பிள்ளையோ கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சா கூட பெத்த தாய் செய்ய விடமாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கேடு, சம்பாரித்து திங்கிட்டோம், இப்போ என்ன அவசரம், இப்போலாம் கொடுக்காத, அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டோம் அப்படின்னு எதையாவது ஒன்று கிடைக்க ஒன்று கிளப்பி விட்டு வச்சுருந்துருக்கோம். அதுமாரி தாய் வழி உறவுகளாலேயும் பிரச்சனை, இதுமாரி பெண் கட்டின இடத்துலையும் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை. நம்மக்கிட்ட ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நம்மளால் திருப்பி தர முடியாமல் போயிருக்கும் பிரச்சனை. இல்லை நம்ம ஏதாவது கொடுத்துருப்போம், அதை அவங்களால திருப்பி தர முடியாது பிரச்சனை. இப்படி பல வகையிலையும் பிரச்சனை 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 தான். பிரச்சனையவே பொறையாக போத்திக்கிட்டு தூங்கியாச்சு. சரி விடுங்க, போனது போயிட்டு போகுது. ஏற்கனவே நான் வருத்தத்தில் இருக்கேன், வயிற்றுச்சலில் இருக்கேன், நீங்கள் வேற ஏன் ஜோசியரை போன கதையை பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது உருப்படியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற நேரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல தனஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பலமடைகிறாருங்கிறப்பயே காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது.
10 ரூபா இருந்தால் 10 ரூபா உள்ள நான் வாழ்க்கையை வாழ்றேன்டாங்கிற ஆளுங்க மீனராசிக்காரங்க. ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க, அதுவும் வைத்தியத்தில் போயிருக்கும். அப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஓடணும். இப்படி இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் காசு பணம் 10 ரூபா தங்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஜென்மசனி உங்களை நோக்கி வருது, ஜென்ம ராகு கழிய போகுது. ஒன்று போது ஒன்று வருது. அந்த நேரத்தில் செவ்வாய் பலமாக இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷம்தான். இப்போ செவ்வாய் பலம் அடைஞ்சதால் இனிமேல் காசு பணம் வரும். எங்கேயாவது வெளில கொடுத்து வாங்க முடியாத காசு இருந்ததுன்னா இப்போ அதை வாங்கிவிடலாம். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகள் ரொம்ப சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நம்மளை மதித்து நடந்துப்பாங்க. நம்மளோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே கூடுதலாக தான் இருக்கும். அவன் சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா, நல்ல பையன்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ள நமக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும். அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நற்பெயர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நல்லா சம்பாரித்து நல்லா உழைச்சி கொடுப்போம், நல்லா உழைச்சி கொட்டுவோம், முதலாளிக்கு விசுவாசமாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், கடுமையாக உழைப்போம். ஆனால் ஒன்றுமே இல்லாதவனை கொண்டாடி இருந்திருப்பாங்க, நம்மளை கொண்டாட மாட்டாங்க. ஒருத்தன் போய் 10,000 கேட்டான் அட்வான்ஸ் ஆனால் கொடுத்துருவாங்க. நம்ம கேட்டால் இப்போ எங்கப்பா காசு இருக்குது, இடையிலாம் பணம் கேட்காப்பா, சம்பளம் வாங்குறதோடு நிறுத்தியப்பா அப்படிம்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி அதெல்லாம் வராது. உங்களுக்கு உங்களோட உழைப்புக்கான அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மேலிடத்துல உள்ளவங்க உங்களோட உழைப்பை மதித்து நடந்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சாதகமான விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, 9வது வீட்டுக்குங்கிறதால அவர் பலமடைகிற இந்த நேரம் அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண வாய்ப்பாக இருக்கலாம், தொழில் வாய்ப்பாக இருக்கலாம், வாரிசுகளாக இருக்கலாம், பிள்ளை பேராக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வெளிநாடு யோகமாக இருக்கலாம். இப்படி எதாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன், வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கும். தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்க. மாசி 9ஆம் தேதிக்கு மேலே, மாசி மாதம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதுமாரி சில பேர் வெளிநாடு போகணும்னு நினைப்பீங்க, ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சோம், கிடைக்காமையே போயிருந்துருக்கோம். இப்போ அந்த வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு நிலப்புலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எப்படியாவது வாடகை வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு போகணுண்டா, குச்சாவது வேணும், ஒரு பிளாட்டாவது வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சவங்க இப்போ ஒரு மனக்கட்டு வாங்கி போடலாம். அந்த யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மாதிரி சொந்த தொழில் செய்யணும், ரொம்ப நாளாக இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சிட்டோம், இனிமேல் நமக்காக நம்ம உழைப்போம், வயசாகி போச்சு, 40 வயசுக்கு மேலேயா போய் இன்னொருத்தன்ட்ட கை கட்டி வேலை செய்கிறது, புள்ளியோ வேலைக்கு போகாதங்குது, வேலைக்கு போகாமல் சும்மா வந்து என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு கடையை போட்டு பொழைப்போம், இல்லை ஒரு வண்டியை கிட்டே வாங்கி ஓட்டுவோம். இந்த மாதிரியான யோசனையில் இருக்கவங்க வேலையை விட்டு வெளியே வந்து ஒரு தொழிலாளிகளாக இருந்தவங்க கூட முதலாளிகளாகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுமாரி செவ்வாயோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7வது வீட்டில் விழுவுது, கன்னிராசியில் விழுவுது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் பார்வை விழுவுது அப்படின்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. மீனராசியில் திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். சில பேர் கூட்டு தொழிலை விட்டு தனிச்சு தொழில் தொடங்கலாம். பெரிய அளவில் ஒரு முதலீடை போட்டு முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உங்களோட ராசியோட 10வது வீட்டை தனுசு ராசியவும் பார்க்குறாரு, 11வது வீடு மகர ராசியவும் பார்க்குறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை விழுதுன்னா இரும்பு நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க பெருசாக முன்னுக்கு வரலாம். அது ஒரு மின்சாரம் சம்மந்தப்பட்டது, இல்லை ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் கடை, இல்லை மெக்கானிக்கல், இல்லை ஏதோ ஒன்று இரும்பு நெருப்பு சம்பந்தம் மின்சார சம்பந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க பெரிய அளவில் முன்னுக்கு வரலாம். ஏன்னா செவ்வாயோட மத்தியம் அப்படிங்கிறது நெருப்பு அப்படிங்கிறத விட இன்னொரு முக்கியம் இரும்பு அப்படிங்கிறதும். அப்போ இரும்பு நெருப்பு மின்சாரம் இது சார்ந்து தொழில் செய்கிறவங்க ஜெயிக்கலாம். அது மாதிரி ரியல் எஸ்டேட்டு, தரகு, கமிஷனு, இந்த மாதிரி ஏஜென்சி வேலை பார்க்குறவங்க, போர்வெல் போடுறவங்க, விவசாயிகள், இவங்கெல்லாம் நல்ல முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. லாப வீட்டில் அவரோட பார்வை இருக்குது. செவ்வாய் பூமிக்காரகன், பூமியை நம்பி என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க. அது நீங்கள் விவசாயமாக இருக்கலாம், இல்லை கேணி வெட்டுறது, போர் போடுறது, இல்லை பிளாட்டே விற்கிறது, இப்படி பூமி சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விவசாயத்தில் சாதனை படைக்கலாம். நம்மளோட கொள்ளையை போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வயக்காட்டை பார்த்தோன்னா பயிர் விளைஞ்சி வைக்கிறது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 4 பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விளைச்சல் அப்படிங்கிறதும் இருக்கும். ஓரளவுக்கு இந்த விரைய சனி காலகட்டத்தில் விட்ட காசு எல்லாத்தையும் பிடிச்சி ஏதோ 10 ரூபா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலம் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.